வணக்கம் தமிழ் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். அது இந்த வீடியோ எண்டில் தான் நான் சொல்வேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாம். எப்பவும் போல் வெள்ளரிசி சாப்பாடு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் போட்ட சாம்பார், பொரியல் பீட்ரூட் பொரியல் தான், ஃபைனலாக அப்பளம். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு. அது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு தானே கேட்கிங்க. நான் இந்த மதியான சாப்பாடு வீடியோவில் டெய்லி ஒரு சமையல் டிப்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். வாங்க இன்றைக்கான டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம சாம்பார் வைக்கும்போது உப்பு புளிலாம் சில டைம் அதிகமாயிரும். அப்படி தானே? அப்படி ஆகும் பட்சத்தில் உப்பு அதிகமாயிட்டு அப்படின்னா அந்த கோதுமை மாவு இருக்குல்ல, நம்ம சப்பாத்திக்கு பிணையும்ல, அந்த மாதிரி சின்னதாக உருண்டை பிடிச்சி குழம்புல போட்டு கொதிக்க வச்சோம் அப்படின்னா உப்பு எடுத்துரும். அதே மாதிரி புளி அதிகமாயிட்டு அப்படின்னா சின்ன துண்டு வெல்லம், இல்லை அப்படின்னா கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை போட்டிங்க அப்படின்னா குழம்பு கரெக்டாயிரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.